Hello everyone, I'm Nakib. Welcome back to Green Heaven YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா எப்படி இந்த மாதிரி ஹாரி பாட்டர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து Photoshopல கிரியேட் பண்ணேன்னு. So let's learn it. ஃபர்ஸ்ட் உங்களோட Photoshop சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் நியூ கொடுத்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வித்துக்கு 1920, ஹைட் 1080, ரெசல்யூஷன் 96, பேக்ரவுண்ட் கலர் பிளாக், கலர் ப்ரொஃபைல் ஒர்க்கிங் sRGB, உங்களுக்கு விருப்பமான வித்தனை குறுக்கியலும் ரெசல்யூஷனும் விருப்பமான மாதிரி இப்போ க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில் டி கொடுத்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் ரெண்டும் டிஃபால்ட் கலராக மாறும். இப்போ கீபோர்டில் எக்ஸ் கொடுத்து ஒயிட் கலரை முன்னுக்கடுங்க. இந்த லேயர்லைக்கு டபுள் கிளிக் பண்ணு, clouds டைப் பண்ணிக்கோங்க. இந்த லேயரோட ஒபாசிட்டி 50% கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டரில் வைத்து ரெண்டர் clouds கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஃபில்டர் ரெண்டர் clouds கொடுங்க. இதை வியூ சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. இப்போ இன்னொரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜூம் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில் பி கொடுத்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இதோட சைஸ் வந்து 1200 சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து டிசால்வ் கொடுத்துக்கோங்க. ஒபாசிட்டி 50% கொடுத்துக்கோங்க. ஃப்ளோ 100%. ப்ரஷ் சைஸ் பெருசு மாதிரி நான் சிரிச்சு பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீபோர்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து சின்னது பண்ணிக்கொள்ளு. சென்டரு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. இப்போ நான் கீபோர்டில் வி கொடுத்து மூட்டூல் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபில்டரில் வைத்து பிளர் ரேடியல் பிளர் கொடுத்துக்கோங்க. இதில் அமௌண்ட் 100 கொடுத்துக்கோங்க. பிளர் மெத்தட் ஜூம் குவாலிட்டி பெஸ்ட். ஓகே, இதில் ஒபாசிட்டி 70% ஜூம்டு. ஓகே, இப்போ மறுபடியும் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ரீநேம் பண்ணிக்கோங்க. கலர் ரெண்டு இது ஃபோர்க்ரவுண்ட். இப்போ நான் இதோட ஃபோர்க்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணி இந்த வேல்யூக்கு 1E5283. ஓகே, இப்போ இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணுங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இதோட பிளெண்டிங் மோட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஒபாசிட்டி ஒரு 50 கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் டார்க் ஆக்கணும். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்த்து கர்வ்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் மாஸ்கை கிளிக் பண்ணி இந்த ஃபெதருக்கு 170 கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கி டூலில் எலிப்டிக்கல் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணி இதில் ஃபெதர் 0, ஸ்டைல் நார்மல், எலிப்டிக்கல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிடும் இந்த செலெக்ஷனை. ஓகே, இதை நான் இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணேன். அதுக்கு செலக்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்து ஆல்ட்டோட ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரோட ஃபில் பண்ணணும். அதுக்கு ஆல் டைம் பேக் ஸ்பேஸிங் கொடுத்துக்கோங்க.
இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கோங்க, இதை அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த கீழிக்கு இது பி பிளக்குன்னு கொடுத்துக்கோங்க. இந்த கீழிக்கு லேயர் மேலிக்கு லேயர் ஜிட்டோடு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து இப்போ எங்களுக்கு டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் கலருக்கு ஒரு கிரே கலர் ஒன்று கொடுக்கணும். இதுக்கு நான் நெக்ஸ்ட் கோட் வந்து D0 ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ டீ கொடுத்து கீபோர்டில் டைப் டூல் எடுத்து இந்த ஃபொண்ட் பேர் வந்து ஹாரி பி இதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இப்போ கொடுக்க ஏலா அதில் கொடுக்க ஃபீச்சர்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல. இதை கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாயிண்ட் வந்து ஒரு 30 மட்டும் கொடுக்கு. ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட சேனலோட பெயரை டைப் பண்ணி க்ரீன் HEAVEN கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஹைலைட் பண்ணி இதை கலரை மாற்றணும். D0 ஓகே இப்போ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைம் ஹோல்ட் பண்ணினா இப்படி ஈவனாக ரீசர்ச் பண்ணிடும். இந்த கேப்பை குறைக்கலும் ஆல் டைம் லெஃப்ட் ஏரோ கீயை கொடுத்து இந்த கேப்பை குறைக்கலும். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஹாரிசான்டல் சென்டர் வெர்டிக்கல் சென்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட். ஓகே இப்போ இதுக்கு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் லேயர் ஸ்டைல் எடுத்துக்கோங்க. இதில் பெவல் அண்ட் எம்போஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டைல் இனா பெவல் டெக்னிக் சிசல் ஹார்ட் டெப்த் 200% டைரக்ஷன் அப் சைஸ் 250 ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. சாஃப்டன் 0 ஷேடிங்கில் யூஸ் குளோபல் லைட் அன்டிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 30 டிகிரி, ஆட்டிடியூட் 20 டிகிரி. கிளாஸ் கான்டர் வந்து ரிங் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லாட்டி செட்டிங்கில் போயிட்டு லார்ஜ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ரிங் கொடுத்துக்கோங்க, ரிங் செலக்ட் பண்ணி. ஓகே இதில் ஆன்டி அலைஸ்ட் அன்செக்ட். ஹைலைட் மோட் லைட்டன் கலர் வந்து ஒயிட். ஒபாசிட்டி 60%. ஷேடோ மோட் லினியர் பர்ன் கொடுத்துக்கோங்க. ஐடோ கலர் வந்து ஃபுல் பிளாக். ஒபாசிட்டி 50%. இப்போ இதுக்கு ஒரு கான்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த கான்டருக்கு கோவ் ஷெலோ ஒன்று அதை கொடுத்துக்கோங்க. ஆன்டி அலைட் டிக்கு கொடுத்துக்கோங்க. ரேஞ்ச் வந்து 60%. இதுக்கு டெக்ஸ்டர் ஒன்றும் கொடுக்கணும், டெக்ஸ்டர். இந்த பேட்டர்ன்ஸ் இந்த லெகசி பேட்டர்ன்ஸ் அண்ட் மூக்கு போங்க. இதில் லெகசி பேட்டர்ன்ஸ் போங்க. ராக் பேட்டர்ன்ஸ் போங்க. இதில் இந்த லைட் மார்பிள் கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் 100 டெப்த் -3. இன்வெர்ட்டர் நான் டிக் பண்ணிக்கோங்க. லிங்க் வித் லேயர் டிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்கெல்லாம் ரீசெட் பண்ணிக்கொள்ள. அதுக்கு ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த சைஸ் வந்து 1 கொடுத்துக்கோங்க. பொசிஷன் வந்து சென்டர். ஒபாசிட்டி 65. ஓவர் பிரிண்ட்டுக்கு டிக்கை கொடுத்துக்கோங்க. இதில் ஃபில் டைப் கலர் வந்து ஹேஷ் கோடுக்கு CEEEFF
ஓகே പിന്നെ ഗ്ലോ ഒന്ന് കൊടുത്തുകൊള്ളണം. അതിൻ്റെ എല്ലാ സെറ്റിംഗ് റീസെറ്റ് ആക്കത്തേക്ക് റീസെറ്റ് ഡിഫോൾട്ട് കൊടുത്തുകൊള്ളുക. ഇതിൻ്റെ ബ്ലെൻഡ് മോഡ് സ്ക്രീൻ കൊടുத்துக்கோங்க. ஒபாசிட்டி 40%, நாய்ஸ் 20%. கலருக்கு வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலர் வந்து எக்ஸ்கோடுக்கு CBF2FF. டெக்னிக் சாஃப்ட்வேர் சோர்ஸ் எட்ஜ் choke 0%, size 5. counter linear first கீக்கியது. anti analyze check கொடுத்துக்கோங்க. range 1%, jitter 0%. gradient overlay கொடுத்துக்கோங்க. healing setting reset பண்ண reset to default கொடுத்துக்கோங்க. இதில் blending mode multiply dither டிக்க கொடுத்துக்கோங்க. opacity 25%. இந்த gradient பாரை கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணி கலருக்கு 337489. அப்புறம் இந்த கலர் ஸ்டாப்பை கிளிக் பண்ணி இதுக்கு கலர் கொடுத்துக்கோங்க. 8DDCF6. ஓகே, மறுபடியும் ஓகே. நான் ஒபாசிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வோம், 50 மட்டும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பேட்டர்ன் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. மீடியம் செட்டிங் ரீசெட் கொடுத்துக்கோங்க. பிளெண்ட் மோட் வந்து ஹார்ட் லைட், ஒபாசிட்டி 35. பேட்டர்னில் இந்த லெகசி பேட்டர்ன்ஸ் அண்ட் மோல வித் லெகசி பேட்டர்ன்ஸில் வித்து டெக்ஸ்டர் ஃபில் 2. லார்ஜ் தம்ப்நெயில். இதில் இதை கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் 300. linked with the layer டிக்க கொடுத்துக்கோங்க. ஃபைனலி we have done this. ஓகே, ஃபைனலி நாங்கள் ஹரிபட்ட டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு ஃபோட்டோஷாப்பில். உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.